இந்த வருஷம் குரூப் 4 எக்ஸாமில் கேட்க வாய்ப்புள்ள டாப்பிக்கை கண்டுபிடிக்கிறது தான் இந்த சீரியஸோட நோக்கம். அந்த வகையில் அடுத்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இது 2024 கேட்ட கொஷினு. சமணம், ஜுடாயிசம், புத்த மதம், ஜொராஸ்ட்ரியிசம் இது பற்றி வழிபாடு தலங்கள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இதற்கான விடை பார்க்கலாம். புத்த மதம் திஹாரா, கிறிஸ்துவ மதம் தேவாலயம், இந்து மதம் கோவில், இஸ்லாம் மதம் மசூதி, சமண மதம் பசாதி, ஜுடாயிஸ் மதம் சினகாக், ஜொராஸ்ட்ரிய மதம் அகியாரி. இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு போன வருஷத்துக்கான கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இப்போது இந்த பாடத்தில் இருக்க மற்ற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், இந்தியாவில் மொத்தம் 22 மொழிகள் இந்திய அரசாங்கம், இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம், பிப்ரவரி 21 பன்னாட்டு தாய்மொழி தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை உலக மத நல்லிணக்க தினம். மே 21 உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம். அடுத்து இந்த புகைப்படத்தை பாருங்கள். காக்கச இனம் அப்படிங்கிறது ஐரோப்பியர்களை குறிக்குது. நீக்ரோ இனம் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கர்களை குறிக்குது. மங்கோலிய இனம் சைனா, ஜப்பான் போன்ற நாடுகளில் உள்ள ஏசியர்களை குறிக்கிறது. ஆஸ்ட்ரலாய்டு இனம் ஆஸ்திரேலியா பூர்வீக குடிமக்களை குறிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்க தகவல், மனித புவியியல் என்பது மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு படிப்பது ஆகும். சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு படிப்பதே ஆகும். அடுத்ததாக குடியிருப்பை குழுமிய குடியிருப்பு, சிதறிய குடியிருப்பு அப்படின்னு இரு வகைப்படுத்துகிறார்கள். இதில் குழுமிய குடியிருப்பை மைய குடியிருப்பு அப்படின்னும் அழைக்கலாம். இவ்வகையான குடியிருப்பில் வீடுகள் ஒன்றுக்கொன்று அருகருகே இருக்குமா. குழுமிய குடியிருப்புகளை இந்தியாவில் வடக்கு சமவெளிகள் மற்றும் தீபகற்ப கடற்கரை சமவெளிகளிலும் காணலாம். அடுத்ததாக சிதறிய குடியிருப்புகள் பொதுவாக அதிக வெப்ப பகுதிகளிலும், மலை பாதைகளிலும், அடர்ந்த காடுகளிலும், புல்வெளிகளிலும், தீவிர சாகுபடி பிரதேசங்களிலும் காண முடியுமாம். இங்கே இடைவெளி விட்டு விட்டு தான் வீடுகள் இருக்குமா, வயல்வெளிகளோடு கலந்து காணப்படுமா. இந்தியாவில் பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமாக வடக்கு பகுதி, கங்கை சமவெளி, ராஜஸ்தானில், இமயமலையில், நீலகிரியோட மலை அடிவாரத்தில் இவ்வகை குடியிருப்புகளை காணலாம். குடியிருப்புகளின் படிநிலை அப்படின்னு ஒரு சார்ட் இருக்குது பாருங்கள். அதில் பாருங்கள், கிராமப்புற குடியிருப்புக்கு கீழே தனித்த சிறு கிராமம், கிராமம், சிறு சந்தை அப்படின்னு பிரிவுகள் இருக்கிறது. நகர்ப்புற குடியிருப்புக்கு கீழே நகரம், மாநகரம், இணைந்த நகரம் அப்படின்னு சொல்லி பிரிவுகள்லாம் இருக்குது. அடுத்ததாக பேட்டர்ன் ஆஃப் ரூரல் செட்டில்மெண்ட், அதாவது கிராமப்புற குடியிருப்பின் அமைப்புகள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கு. இதில் டைப்ஸ் பாருங்களேன். நீள் வடிவமான, செவ்வக வடிவமான, வட்ட வடிவமான, நட்சத்திர வடிவமான குடியிருப்புகளாக நிறைய கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. நீள் வடிவ குடியிருப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா சாலைகள், இருப்பு பாதைகள், ஆறு அல்லது கால்வாய், பள்ளத்தாக்கின் சரிவு ஆகியவற்றிற்கு அருகில் கட்டப்பட்ட வீடுகளின் தொகுப்பு நீல வடிவ குடியிருப்பு எனப்படும். இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள், இமயமலை, ஆல்ப்ஸு, ராக்கி மலை தொடர், இந்த இடத்துலலாம் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. செவ்வக வடிவ குடியிருப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் செவ்வக வடிவில் நீளமானதாகவும் அகலம் குறைந்தும் காணப்படும். இவ்வகையான குடியிருப்புகள் சமவெளி பகுதிகளில் பார்க்கலாமா. முக்கியமாக மலைகளுக்கு இடையே உள்ள பள்ளத்தாக்கிலும். எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா சட்லஜ் அப்படிங்கிற இடத்துல உள்ள குடியிருப்புகள். அப்புறம் ஒரு மையப்பகுதியை சுற்றி வட்ட வடிவமாக காணப்படும் குடியிருப்புகளை வட்ட வடிவ குடியிருப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இத்தகைய குடியிருப்புகள் ஏரிகள், குளங்களை சுற்றி காணப்படும். நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் சாலைகள் ஒன்று சேரும் இடங்களில் இருந்து சாலைகளின் இரு பக்கங்களிலும் மற்றும் எல்லா திசைகளிலும் பரவி நட்சத்திர வடிவில் காணப்படும். எடுத்துக்காட்டாக நாமக்கல் நகர்ப்புற குடியிருப்புகள். அடுத்ததாக வெட் பாயிண்ட் செட்டில்மெண்ட், நீர்நிலை குடியிருப்புகள் அப்படின்னு டாப்பிக்கு. இது என்னன்னா, இத்தகைய குடியிருப்புகள் வறண்ட நில பிரதேசங்களில் நீர்நிலையை ஒட்டி அந்த பகுதியில் காணப்படுகிறதாம். அந்த செட்டில்மெண்ட்ஸ் வறண்ட நில குடியிருப்புகள் அதை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து சற்று உயரத்தில் அமைந்துள்ள குடியிருப்பு ஆகும். நீர் ஆதாரங்களாலும் நிலத்தோற்ற அமைப்பாலும் உலர்நிலை குடியிருப்புகள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவது இல்லை. இந்தியாவில் கேரளா கடற்கரை மற்றும் கிழக்கு கடற்கரை டெல்டா பகுதிகளில் காணலாம். கடைசியாக பாருங்கள், யாத்திரை குடியிருப்பு அப்படிங்கிறது வழிபாட்டு தலங்களை சுற்றியும் அல்லது மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலும் அமையும். எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் உள்ள பழனியில் காணப்படும் குடியிருப்புகள் யாத்திரை குடியிருப்புகளுக்கான எடுத்துக்காட்டு.